ஏங்க, நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. பரிகார பூஜையத்தோட முடிச்சுக்கலாங்க, போதுங்க. என்ன ஆதிர இப்படி சொல்ற? இந்த பரிகார பூஜையை பாதியோட நிறுத்தினா ஒரு பலனுமே கிடைக்காது. ஐயோ, அது சரிதான் பெரிய மருமகனே. ஆனா இந்த பரிகார பூஜைனால உனக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடக்கூடாதுன்னு தான் எங்களுக்கு பயமா இருக்கு. அத்தை, இந்த தெய்வத்து மேல நம்பிக்கை இருந்தா அதுவே போதும். ஆதிர, எனக்கு என்ன ஆனாலும் சரி, இந்த பரிகார பூஜை நல்லபடியா நடந்து முடியணும். அண்ணா, ஏன் இப்படி பேசுற? உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு. ஏய் ரோஹிணி, எதுக்கு இப்ப நீ அழுவுற? எனக்கு ஒன்னும் ஆகாதுமா. இந்த பரிகார பூஜைய இந்த கல்யாணி அம்மனோட ஆசீர்வாதத்தோட நல்லபடியா செஞ்சு முடிப்பேன். உன் கல்யாணத்துல இருக்கிற தடையும் தடங்களும் சரியாகும். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். சரியா? நீ ஒன்னும் கவலைப்படாத, அழாத, தைரியமா இருக்கணும். சரியா தம்பி? அடுத்த பூஜையை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாங்கய்யா. சரி, முன்னாடி வாங்க. தங்கச்சி ரோஹிணிக்கு நல்ல வாழ்க்கை அமையணும். அவ மனசு போல ஒரு குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். என்னப்பா? இந்த தெய்வ சந்நிதியில வச்சு நான் உன்னை கேக்குறேன். என்கிட்ட ஒழிக்காம மறைக்காம உண்மையை சொல்லு. சொல்லுவியா ரோகிணி? உண்மையை சொல்லுவியா? என்னப்பா இப்படி எல்லாம் கேக்குறீங்க? நான் கேட்டதுக்கு பதில சொல்லு. சொல்றேன்ப்பா. நேத்து நைட்டு நீ எங்க போயிருந்த? என்னப்பா இப்படி எல்லாம் திடீர்னு கேக்குறீங்க? என்னை யாரும் கடத்திட்டு போயிட்டாங்கப்பா. யாராச்சும் கடத்திட்டு போனாங்களா இல்ல நீயே போனியா? இல்லப்பா, அப்படியெல்லாம் இல்லப்பா. நானெல்லாம் போலப்பா. அப்படின்னா நீ யாரையும் காதலிக்கலையா? சொல்லு ரோகிணி. காதலிக்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நேத்து நீ திட்டம் போடலையா? உன் அண்ணன் பிரபு உன் கல்யாணத்துல இருக்கிற தடை நீங்கணுங்கிறதுக்காக நேத்துல இருந்து பச்சை தண்ணிய மட்டும் குடிச்சுக்கிட்டு கடுமையா விரதம் இருந்து இப்பவும் கஷ்டமான பரிகார பூஜைய உனக்காக பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா நீ உன் கல்யாணத்துக்கே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கியாமே. சொல்லு ரோகிணி, நீ காதலிக்கிறவனைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகத்தான் எங்க கிட்ட யாருகிட்டயுமே நீ சொல்லாம கொள்ளாம கிளம்பி போனியா? உன் அண்ணன் உன்னோட சந்தோஷத்துக்காக இந்த பரிகார பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா நீ எங்க எல்லாரையும் அள வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? அப்படிலாம் இல்லப்பா. அப்படின்னா இந்த தெய்வத்தை சாட்சியா வச்சு என் தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணு ரோகிணி. நீ யாரையும் காதலிக்கல, எங்களுக்கு தெரியாம திருட்டு கல்யாணம் பண்ணணும்னு திட்டம் போடலைன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு ரோகிணி, சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணு. ஐயோ அப்பா. உன் அண்ணன் உனக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த பரிகார பூஜைக்கு உண்மையிலேயே அர்த்தம் இருக்கா இல்லையான்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு ரோகிணி, சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணு. எங்க முகத்துல கரிய பூசிட்டு எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு ஓடி போகலான்னு பாத்தியா? இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? சொல்லு மாமா. மாமா, என்ன மாமா நீங்க? நீங்களே ரோஹிணி இப்படி கேவலப்படுத்துறீங்க. நீங்க பெத்த பொண்ண நீங்களே நம்பலன்னா வேற யார் மாமா நம்புவாங்க? உங்க பொண்ணு ரோஹிணி உங்களை ஏமாத்திட்டுலாம் போகல. இவளை யாரோ சில அயோக்கிய பசங்க எல்லாம் கடத்திட்டானுங்க. இவள மட்டும் இல்ல, ரேவதி ஆனந்தியும் கூட கடத்திருக்காங்க.
அவங்க கிட்ட இருந்த எழிலும் பிரபுவும் தான் போராடி காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க